ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பஜே வாயு வேகம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ கிரிக்கெட்டில் தோனி மாதிரி ஆகணும்னு கனவுகளோடு இருக்கிற ஒருத்தர். கிரிக்கெட்டில் ஒரு கால் வைக்கலான்னு பார்த்தா அப்போ தான் ஹீரோவோட அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு 20 லட்சம் பணம் தேவைப்படுது. ஸோ பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரவுடி கேங்கோட கிரிக்கெட் பெட்டிங் பண்ணி ஜெயிச்சிடறாரு. ஆனால் ரவுடி கேங்கு ஹீரோவை மிரட்டி பணத்தை தரமாட்டோன்னு சொல்லிட்டு இவர் பெட்டு கட்டின பணத்தையும் தராமல் ஏமாத்திடுறாங்க. போச்சா சோனமுத்தான்னு ஹீரோ உட்காராம தன்னை ஏமாத்தினவங்களுக்கு தண்ணி காட்டணும்னு அந்த கேங்கோட பாஸ் காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த காரை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ லைஃப்பில் என்னென்ன ட்விஸ்டெல்லாம் நடக்குதுன்னு பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. வாய்ஸ் ஆஃப் விஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஹைதராபாத்தில் இருக்கிற கச்சிபவுலி ஏரியா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஸ்டேஷனில் இந்த படத்தோட ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ற விஷயத்த நமக்கு ஹீரோவே சொல்கிற மாதிரி படம் ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ வில்லேஜில் வளர ஒரு பையன். அவர் சின்ன வயசாக இருக்கிறப்பவே ஹீரோவோட அம்மா அப்பா கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு கடன் கொடுத்தவர் கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுக்காக சின்ன பையனாக்குற ஹீரோவை வேலைக்கு சேர்த்து கடன் அடைக்க வைக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இதை தடுத்து நிப்பாட்டி தன்னோட லேண்டு பத்திரத்தை கடங்காரங்கிட்ட கொடுத்து ஹீரோவை மீட்டு தான் வளர்க்க போகிறதா சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஃப்ரெண்டும் கஷ்டப்படுற ஒரு விவசாயி தான். அவருக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான். அவரும் ஒய்ஃபும் நல்ல மனசு இருக்கிறவங்க. ஹீரோவையும் தான் சொந்த பையனுக்கு ஈக்குவலாக பாரபட்சம் பார்க்காம வளர்க்குறாங்க. ஸோ இனிமேல் இவங்களே அம்மா அப்பான்னு சொல்கிறேன். ஹீரோவும் அந்த பையனும் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமே வளர்றாங்க. ஹீரோ ஸ்கூல் படிக்கிறப்ப கிரிக்கெட்டில் நல்ல ஆர்வம் காட்டுறாரு. அதனால அப்பா தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஹீரோ திறமைக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் சடனாக ஹீரோவோட அம்மா ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்பா தான் ஹீரோவையும் அண்ணனையும் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாரு. படிப்பு முடிஞ்சு ஹீரோவோட அண்ணனும் ஹீரோவும் வேலை தேடி ஹைதராபாத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்துடுறாரு. ஒரு நாள் இவங்க 2 பேரையும் பார்க்கலான்னு அப்பா ஹைதராபாத்துக்கு வராரு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குறப்பவே அண்ணனோட ஆஃபீஸ்லேருந்து கார் அனுப்பியிருக்கதா சொல்லி அப்பாவை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். நேராக கார் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நிற்கிது. அங்கே அப்பாவை சகல மரியாதையோட அண்ணன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா அண்ணன்கிட்ட எப்படா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கேன்னு கேட்க, இது எல்லாமே எங்கள் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுதுப்பான்னு சொல்கிறாரு. அப்பாவுக்கு தான் பையன் பெரிய இடத்துல வேலை பார்க்குறான்னு பூரிப்பாக இருக்காரு. இப்போ அப்பாவையும் அண்ணனையும் பார்க்க நம்ம ஹீரோ கிரிக்கெட் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வராரு. இன்னும் 2 மந்த்ஸில் நேஷ்னல்ஸ்க்கு செலக்ட் ஆக போகிறதா சொல்கிறாரு. 2 பசங்களுமே தான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னு அப்பா சந்தோஷத்தோட ஊருக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் இவ்வளோ நேரம் காட்டினது உண்மை இல்லைங்க. ஹீரோவும் அண்ணனும் வேலை தேடி ஹைதராபாத்துக்கு வந்தாங்கல்ல, அப்போ அண்ணனுக்கு இங்கிலீஷ் சரியாக வராதனால போகிற இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே ரிஜெக்ட் ஆயிருக்காரு. இதை நோட் பண்ண ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் என்கிட்ட ஒரு 5 லட்சம் கொடு, நான் என் கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ஹீரோக்கும் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகணும்னா 10 லட்சம் பணம் கொடுன்னு கேட்டிருக்காங்க. பணம் தேவைப்படுறதா அப்பா கிட்ட சொல்ல அவர் ஊரில் இருக்கிற நிலத்தை விற்று பணத்தை அனுப்பி வச்சிருந்துருக்காரு. பணத்தை கொடுக்கவுமே சொன்ன மாதிரியே அந்த ஹெச்ஆர் அண்ணனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றாரு. ஆனால் ஒரு நாள் அண்ணனோட ஆஃபீஸில் பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணுறப்ப அண்ணன் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அண்ணன் என்ன நினச்சிருந்துருக்காருன்னா ஹெச்ஆர் காசை வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காருன்னு. ஆனால் இப்படி ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சாருன்னு தெரியாது. கம்பெனியில் ஹெச்ஆரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு அண்ணனை பற்றியும் அந்த ஆளே தப்பாக சொல்லியிருக்காரு. ஸோ இதில் கோவப்பட்ட அண்ணன் ஹெச்ஆரே அடிச்சனால பிரச்சனை ஆயிடுச்சு. ஆஃபீஸில் இந்த இஷ்யூவை பெருசாக்கி அண்ணனை வேற எந்த கம்பெனிலையுமே வேலை பார்க்க முடியாதபடி பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு என்ன கொடுமை நடந்திருக்குன்னா, கிரிக்கெட் செலெக்ஷனில் இன்னொரு பிளேயர் ஹீரோவிட அதிக காசு கொடுத்து உள்ளே போயிருந்திருக்கான். ஸோ அப்பா நினைக்கிற மாதிரி 2 பேருமே நல்ல நிலைமையில இல்லை. 2 பேரும் நிஜமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் கிடைச்ச வேலைக்கு போகணும்னு அவர் தங்கி இருந்ததா சொன்ன அதே 5 ஸ்டார் ஹோட்டலில் விஐபிஸோட காரை பார்க் பண்ணுற பார்க்கிங் அட்டெண்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அடிக்கடி ஒரு பப்புக்கு போகிறாரு. அங்கே கிரிக்கெட்டை வச்சு பெட்டு நடக்கும். ஹீரோக்கு தான் கிரிக்கெட் நல்லா தெரியும்ல. ஸோ அந்த நாலேஜை வச்சு அன்னைக்கு மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணணும்னு பெட் பண்ணி விளையாடுவார். மோஸ்ட்டாக ஹீரோ சொல்கிற டீம் தான் வின் பண்ணுது. அந்த பப்பில் 2 விதமாக பெட்டிங் நடக்குது. ஒன்று கம்மி அமௌண்ட்டுக்கான பெட்டிங், அதை நடத்துறது ஷேக்கர்னு ஒருத்தர். இவர் ஹீரோவோட ஏரியா தான். ஷேக்கருக்கு ஹீரோவை நல்லாவே தெரியும். இன்னொரு பெட்டிங் அந்த பப்போட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடக்குது. அந்த பெட்டிங்கில் அதிக அமௌண்ட்டை வச்சு பெட்டிங் நடக்குமா. ஹீரோவோட திறமைக்கு அதிக அமௌண்ட்டே பெட் பண்ணலாம். ஆனாலும் அதில் ரிஸ்க் அதிகம்னு சின்ன அமௌண்ட்டில் விளையாண்டு வின் பண்ணுறதே போதும்னு நினைக்கிறாரு. ஹீரோக்கும் அண்ணனுக்கும் அவங்க 2 பேரும் பார்க்குற வேலை பிடிக்கல. அண்ணனை விட ஹீரோ தான் ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. தன்னை சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்ட அப்பாவை ஏமாத்துறோமேனு. அவர் நமக்காக இழந்த லேண்டை மீட்டு அப்பா கிட்ட கொடுக்கணும். அதுக்காக எந்த தடங்கள் வந்தாலும் சமாளிப்போம்னு நினைக்கிறாரு.
இப்போ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். இவங்க ஹீரோ இருக்கிற அதே ஏரியாவில் தான் இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்காரு. ஹீரோயினுக்கும் ஹீரோ தன்னை லவ் பண்ணுறான்னு தெரியும் போல. அப்படியே அடுத்த சீனில் ஹைதராபாத் சிட்டி மேயரோட வீடை காட்டுறாங்க. மேயரை பார்க்க ஹோம் மினிஸ்டர் இங்கே வந்திருக்காரு. மேயர் வீட்டில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஒருத்தர் அங்கே இருக்கிறவங்க கிட்ட அது என்ன சாதாரண மேயரை பார்க்க ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காருன்னு கேட்குறாரு. இவர் சாதாரண மேயர்லாம் இல்லைன்னு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மேயரோட பேர் ஜார்ஜ். இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவரோட பேர் டேவிட். 2 பேருமே வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. வேலை தேடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்க்கு வந்திருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. ஃபேக்ட்ரியில் யூனியன் லீடருக்கு எலெக்ஷன் நடக்குது. ஜார்ஜுக்கு யூனியன் லீடர் ஆகணும்னு ஆசை. ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற யூனியன் லீடர் வேறு ஸ்டேட்காரனான ஜார்ஜ் நிற்கிறது பிடிக்காம அவரை அடித்து நாமினேஷனை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டியிருக்காரு. இது தெரிஞ்ச ஜார்ஜோட தம்பி டேவிடு கோவப்பட்டு யூனியன் லீடரை அடித்து எல்லார் முன்னாடியும் ஃபேக்ட்ரியில் கொதிச்சிட்டு இருக்கிற பாய்லரில் தூக்கி போட்டு கொண்டுறா. அண்ணன் தம்பி 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஊரே இந்த கொடூரமான கொலையை பற்றி தான் பேச்சு. இந்த நியூஸு அந்த ஏரியாவோட எம்எல்ஏக்கு தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த செத்து போன யூனியன் லீடர் இந்த எம்எல்ஏக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கான். ஜார்ஜ் டேவிடும் யூனியன் லீடரை கொலை பண்ணதுக்காக இவங்க ஜெயிலை விட்டு வந்ததுமே எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே எம்எல்ஏ ஜார்ஜை யூனியன் லீடர் ஆக்கிறாரு. இப்போ எம்எல்ஏவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஜார்ஜும் டேவிடும் ஹைதராபாத்தில் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆயிருக்காங்க. இவங்க சப்போர்ட்டில் தான் எம்எல்ஏவாக இருந்தவர் மினிஸ்டர் ஆகி இப்போ இந்த ஸ்டேட்டுக்கே சிஎம்ஓ ஆயிட்டாராம். சிஎம் ஆனதுக்கப்புறம் ஜார்ஜுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் தரதா சொல்லியிருக்காரு. ஆனால் ஜார்ஜ் தனக்கு மினிஸ்டர் பதவிலாம் வேணாம், மேயர் பதவி தான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காரு. இப்போ ரவுடிசம், இல்லீகல் பிஸ்னஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு எல்லாமே இந்த அண்ணன் தம்பி கண்ட்ரோலில் தான் இருக்குது. யார் எந்த தொகுதியில் நிற்கணுங்கிறது முதற்கொண்டு இந்த மேயர் தான் முடிவு பண்ணுவார். இது மாதிரி மேயரை எதிர்க்கிறவங்க யாராக இருந்தாலும் தம்பி டேவிடு சும்மா விட மாட்டான், கொலையே பண்ணிடுவான்னு சொல்லி முடிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் முடிய ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹோம் மினிஸ்டர் மேயர்கிட்ட அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் தான் ஒய்ஃபோட தம்பியை கேண்டிடேட்டாக ஒரு தொகுதியில் நிற்க வைக்க ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் மேயர் தன்னோட பையனை அந்த தொகுதியில் நிற்க வைக்க போகிறதா முடிவு பண்ணுறதா சொல்கிறாரு. மினிஸ்டர் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணியும் மேயர் ஒத்துக்கல. அப்போ டேவிட் அங்கே வர மேயரை யாரும் எய்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி மினிஸ்டரையும் மிரட்டி அனுப்பி வச்சிடறாரு. இப்போ ஹீரோவோட ஏரியாவை காட்டுறாங்க. அங்கே ஹோலி செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஹீரோவோட அண்ணன் இன்னைக்குனாச்சும் ஹீரோயின் கிட்ட போய் பேசுன்னு சொல்லி ஹீரோவை கிளப்பி விடுறாரு. ஹீரோ போய் பேசுறதுக்குள்ளேயே ஹீரோயினே ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ மேலே கலர் பூசிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல். அப்படியே 2 பேரும் பேசி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்ட் டைமாக பார்லர்லையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொந்தமாக ஒரு பார்லரை ஓப்பன் பண்ணி பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறதா ஹீரோயினோட கோலு. அதுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு இருக்கதாவும் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோட அண்ணன் வேலை பார்க்குற ஹோட்டலை காட்டுறாங்க. வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு மேயரோட தம்பி டேவிடு ஒரு பொண்ணோட வருவாராம். ஹீரோவோட அண்ணனை கூப்பிட்டு தான் எப்பயுமே வண்டியை பார்க் பண்ண சொல்லுவாராம். போகிறப்ப ஹீரோவோட அண்ணனுக்கு நிறைய பணம் டிப்ஸாக கொடுத்துட்டு போவார் போல். ஹீரோ அண்ணனை தவிர வேறு யாருமே டேவிடோட வண்டியை தொடக்கூட முடியாது. அது என்னன்னு தெரில, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங்னு அங்கே அண்ணன் கூட வேலை பார்க்குற மற்ற அட்டண்டர்ஸ் பேசிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா ஊருக்கு போய் சும்மா இல்லாமல் தன் பசங்களை பற்றி பெருமையாக பேச அங்கே இருந்த ஒருத்தர் தன் பொண்ணுக்கு ஹீரோவோட அண்ணனை மாப்பிள்ளை கேட்குறாரு. அப்பாவும் சம்மதிச்சிடறாரு. கல்யாணம்னா விசாரிப்பாங்கல்ல, மாப்பிள்ளை எங்கே எப்படி வேலை செய்கிறாங்கன்னு விசாரிச்சதுல அண்ணனும் ஹீரோவும் அப்பாவை ஏமாத்துறது தெரிய வருது. இது தெரிஞ்ச அப்பா ஷாக்ல மயக்கம் போட அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பார்த்தா அப்பாவுக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கு போல. ஆப்ரேஷனுக்கு 20 லட்சத்துக்கிட்ட செலவாகும்னு டாக்டர் சொல்கிறாரு. விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோவும் அண்ணனும் அப்பா வந்து பார்க்குறாங்க. அப்பா இவங்க 2 பேர்கிட்டையும் கோவப்படாமல் இந்த உலகத்தில் வாய்ப்புகள் நிறைய இருக்கு, எழுந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன்னு அந்த நிலைமையிலையும் பசங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஹீரோ அண்ணனை அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு ஹைதராபாத்க்கு வந்து தெரிஞ்ச எல்லார்கிட்டையுமே தன்னோட நிலைமையை சொல்லி அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணுறாரு. ஹீரோ கிட்ட ஒரு 8 லட்சம் வரைக்கும் சேர்ந்தது. மிச்ச பணத்தை எப்படா ஏற்பாடு பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு 4 லட்சத்தை மட்டும் எடுத்துகிட்டு நேராக அந்த பெட்டிங் விளாடுற பப்புக்கு போகிறாரு. நேராக ஷேகர் கிட்ட போய் 4 லட்சத்துக்கு பெட்டு கட்டணும்னு சொல்கிறாரு. ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு வார்ன் பண்ணியும் ஹீரோ கேட்கல. அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடக்கிற பெட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஷேகர். அங்கே போனால் ஒரு ரவுடி கேங் தான் பெட்டிங் நடத்துகிறாங்க. கிரிக்கெட் மேட்ச்சு சென்னைக்கும் மும்பைக்கும் நடக்குது. இதில் மும்பை தான் நல்லாவும் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ சென்னை மேலே பெட்டு கட்டுறாரு. அந்த கேங்கு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு இப்போ கூட ஒன்றும் கேட்டு போல, ஒழுங்காக கிளம்பி போயிடு, இல்லைன்னா தோத்துட்டு இருக்கிற காசும் போயிடும்னு சொல்லி ஹீரோ வெறுப்பேற்றுறாங்க. ஆனால் ஹீரோ விடாமல் சென்னை தான் பெட்டு கட்டுறாரு. ஹீரோ சொன்ன மாதிரியே சென்னை தான் வின் பண்ணவும் செஞ்சிடறாங்க.
அந்த கேங்குக்கு ஒரே ஷாக்கு. இருந்தாலும் ஹீரோ பாராட்டிட்டு நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வந்து பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோ பெட்டு கட்டினது 4 லட்சம், வின் பண்ணால் 40 லட்சம் கிடைக்கும். ஸோ அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு தேவைக்கு மேலேயே பணம் கிடைச்சிச்சுன்னு ஹீரோ ஹாப்பியாக கிளம்புறாரு. பணம் கிடைச்ச விஷயத்த ஹீரோ சந்தோஷமாக அண்ணன்கிட்ட ஃபோனில் சொல்லிக்கிட்டே ரோட்டில் நடந்து வரப்ப ஒரு கார்காரன் ரேஷ் ட்ரைவ் பண்ணி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மேலே மோதிடுறான். அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த லேடியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் அந்த கார் டிரைவர்கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ கார்க்குள்ளேருந்து மேயரோட பையன் இறங்கி வந்து சண்டை போடுறான். அந்த நேரம்னு பார்த்து அந்த ஏரியா எஸ்ஐ அந்த பக்கமாக வர மேயர் பையன்கிட்ட பிரச்சனை வச்சுக்காதுன்னு ஹீரோ வார்ன் பண்ணுறாரு. இப்போ தான் ஹீரோக்கு இது மேயர் பையனே தெரியுது. இருந்தாலும் மேயர் பையனை இப்படி வண்டி ஓட்டலாமான்னு திட்டுறாரு. அப்புறம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து 2 பேரையும் பேசி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ மேயர் பையன்கிட்ட பிரச்சனை பண்ண நியூஸ் டேவிட்க்கு தெரிய வருது. ஸோ யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி அடியாளங்களுக்கு ஆர்டர் போடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோயின் தனக்காக அக்கறைப்படுறதை நினச்சி சந்தோஷப்படுறாரு. நானே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன், நாளைக்கு கைக்கு வந்துடும், நீ கேட்டதே ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காட்டுறாங்க, ரவுடி கேங்கு ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோக்கு 40 லட்சம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட அந்த 4 லட்சத்தையும் எடுத்துட்டு ஹீரோ தான் அவங்களுக்கு 36 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ இவங்க கிட்ட செம்மையை ஏமாந்துட்டோமேன்னு நினச்சி வருத்தப்படுறாரு. இதே நேரம் பார்த்து ஹீரோவோட அண்ணன் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே பார்த்துறாரு. அண்ணனுக்கு ஹீரோ மேலே செம்ம கோவம். எத்தனையோ டைம் படித்து சொல்லியிருக்கேன் பெட்டிங் விளாடாதன்னு. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சிருந்த காசில் கூட பெட்டிங் விளாடுவேன்னு திட்டுறாரு. ஹீரோ தனக்கு நடந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு. இப்போ ஷேகர் அவரோட கையில் இருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்து நீங்கள் 2 பேரும் முதல்ல பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கே போயிருங்க, தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்கன்னு கெஞ்சுறாரு. இப்போ ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு விஷயம் தோணுது. இன்னைக்கு ஃப்ரைடேல, ஸோ கண்டிப்பாக ஹோட்டலுக்கு டேவிட் வருவார், அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அண்ணன் டேவிடை மீட் பண்ணி பெட்டிங்கில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு. ஹீரோவும் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. டேவிட் எந்த பப்புன்னு கேட்டுட்டு அந்த கேங்குக்கு கால் பண்ணி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, 7 மணிக்குள்ளே டைம் கொடுங்க, 9 மணி வரைக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு திட்டுறாரு. ஏன்னா அந்த கேங்கோட ஹெட்டே டேவிட் தான். அன்னைக்கிட்ட போய் உனக்கு எனக்கும் பழக்கம், இந்த காரை பார்க் பண்ணுற வரைக்கும் தான், அந்த லிமிட்டோட நடந்துக்க, 9 மணி ஆக இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணுன்னு மிரட்டிட்டு போகிறாரு. இப்போ அடுத்ததான் ஒரு ட்விஸ்ட்டு. டேவிட் ஃப்ரைடேயான ஒரு பொண்ணு கூட தானே ஹோட்டலுக்கு வருவார். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு பொண்ணு டேவிட் கார்லேருந்து இறங்குறத காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயின் தான். ஹீரோக்கும் அண்ணனுக்கும் இதை பார்த்தது செம்ம ஷாக்கு. ஹீரோயின் தன்னை இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு வருத்தப்படுறாரு. ஒரே நேரத்தில் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ண முடியாமல் இருந்த காசையும் பெட்டிங்கில் ஏமாந்து இப்போ லவ்லையும் ஹீரோ ஏமாந்து நிற்கிறாரு. டேவிட் மேயர் பையன்கிட்ட சண்டை போட்ட ஆளை கண்டுபிடிக்க சொன்னான்ல, அவங்க ஹீரோ தான் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஹீரோ ஃபோட்டோவை டேவிட்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. டேவிட் கூட இருக்கிற ஹீரோயின் ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்து பதறாங்க. ஹீரோ பெருசாக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சி பயப்படுறாங்க. டேவிடோட காரை பார்க் பண்ணிட்டு அண்ணனும் ஹீரோவும் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் புலம்புறாங்க. அப்போ ஹீரோ அண்ணன்கிட்ட இருந்து டேவிடோட காரை எடுத்துகிட்டு ஹோட்டலை விட்டு கிளம்புறாரு. டேவிட்க்கு தெரிஞ்சால் நம்மளை கொன்னே போட்டுருவான்னு சொல்லி அண்ணன் பயப்படுறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரை விற்று அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டிடலான்னு சொல்கிறாரு. காரோட ரேட்டே 1 கோடிக்கு மேலே இருக்கும். இவ்வளோ சீக்கிரம்லாம் விற்க முடியாது. அதுவும் இந்த சிட்டியே டேவிடோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. எங்கே போனாலும் மாட்டிப்போன்னு அண்ணன் சொல்கிறாரு. நமக்கு 1 கோடி தேவையில்லை, 20 லட்சம் போதும். அந்த ரேட்டுக்கு ஈஸியாக விற்றலாம். அதுவும் டேவிடு ஃப்ரைடே போனால் மறுநாள் காலையில் தானே ஹோட்டலை விட்டு வெளியே வருவான். ஸோ கார் திருடு போனதுன்னு நாளைக்கு தான் அவனுக்கு தெரிய வரும். நம்ம அதுக்குள்ளே சிட்டி லிமிட்டே தாண்டிடலான்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே அண்ணன் காரில் பின்னாடி சீட்டில் ஒரு பேக் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பணமாக இருக்கு. அப்போ கரெக்டாக அண்ணனுக்கு டேவிட் கிட்டேருந்து கால் வருது. வண்டி எங்கடா தூக்கிட்டு போனீங்கன்னு கேட்க, அவ்வளோதான் ஹீரோக்கும் அண்ணனுக்கும் ஹார்ட்டே நிற்கிற மாதிரி ஆகுது. அண்ணன் ஹீரோ கிட்ட வாடா போய் காரை டேவிட் கிட்ட ஒப்படைச்சலாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோன்னு சமாளிச்சிருவோன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேக்கில் எப்படி 3 கோடி கிட்ட பணம் இருக்கும், ஒரு 20 லட்சத்தை மட்டும் எடுத்துக்கலாம், அப்புறமா நீ சொன்ன மாதிரி ரீசனை சொல்லிட்டு காரை போய் விட்டுரு, பேக்கை வாங்கின உடனே பணத்தெல்லாம் எண்ணி பார்க்க மாட்டாங்க, அப்புறம் தான் தெரிய வரும், அதுக்குள்ளே நம்ம இந்த சிட்டியை விட்டே போயிடலான்னு சொல்கிறாரு. அப்பா உயிர் தான் முக்கியம்னு சொல்லி அண்ணனை கன்வின்ஸும் பண்ணிடுறாரு. 20 லட்சத்தை தனியாக ஒரு பேக்கில் போட்டு வைக்கணும்ல, அதனால காரில் வேறு ஏதாவது கவர் கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ கார் ட்ரங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலான்னு பார்த்தா உள்ள இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஹீரோ நேற்று சண்டை போட்ட மேயரோட பையனை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு மேயரோட வீடை காட்டுறாங்க. பையனை காணோன்னு அங்கே ஒரே பரபரப்பாக இருக்கு. சிட்டியோட கமிஷனரே அங்கே தான் இருக்காரு. தான் பையன் எங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி மேயர் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. ஹீரோவும் மேயர் பையனை சண்டை போட்டப்போ ஒரு எஸ்ஐ வந்து விலக்கி விட்டார்ல, அவர் மேயர் பையன் கூட ஹீரோ சண்டை போட்டதுலேருந்து தான் ஆளை காணும்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ மொத்த சந்தேகமும் ஹீரோ மேலே விழுகுது.
என் பையன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவை கண்டுபிடிங்கன்னு மேயர் கமிஷனருக்கு ஆர்டர் போடுறாரு. இப்போ ஹீரோவை வில்லன் குரூப்பான டேவிடும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாததுக்கு போலீஸும் தேட ஆரம்பிக்குது. இப்போ கட் பண்ணிட்டு ஹீரோவையும் அண்ணனையும் காட்டுறாங்க. டேவிடு அண்ணன் நம்பருக்கு கால் பண்ண ஹீரோ அந்த ஃபோனை வாங்கி பேசுறாரு. கார் எங்க கிட்ட தான் இருக்கு, ட்ரங்கை திறந்து பார்த்தோம், நீ காருக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ எங்களை துரத்தலன்னு தெரியுது. எங்களுக்கு வர வேண்டிய பெட்டிங் அமௌண்ட்டும் என்கிட்ட இருந்து நீ எடுத்துட்டு போன பணம் மொத்தம் சேர்த்து 44 லட்சத்தை எடுத்துட்டு உன் காரை விட்டுட்டு போயிடும்னு சொல்றாரு. ஆக்சுவலாக அந்த பேக்கில் 3 கோடியில் 8 கோடி கிட்ட பணம் இருக்கான். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனால் காரை மட்டும் என்கிட்ட வந்து விட்டுருங்கன்னு டேவிட் சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. நாங்கள் சிட்டிக்கு வெளியே வச்சு தான் உன் காரை கொடுப்போம்னு சொல்ல டேவிட்க்கு இப்போதைக்கு கார் தாங்கிட்ட வந்தா போதுன்னு ஓகே சொல்லிடுறான். டேவிட் ஏன் இப்படி பண்ணுறான்னு நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹோம் மினிஸ்டர் மேயர்ட்ட வந்து பேசிட்டு போனால, அதுக்கப்புறம் டேவிடு தன்னை வந்து பார்க்க சொல்லி ஹோம் மினிஸ்டரை வர வச்சிருப்பான். டேவிடு அண்ணன் மேலே மரியாதை இருக்கிற மாதிரி நடிக்க தான் செஞ்சுருக்கான் போல. மினிஸ்டர் கூட சேர்ந்து அண்ணனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டீல் போடுறான். வரப்போகிற எலெக்ஷனில் மினிஸ்டரை சிஎம் ஆக்கிட்டா டேவிடை ஹோம் மினிஸ்டர் ஆக்கணும்னு டீல் போடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ சொன்ன மாதிரியே அண்ணன் கூட கார் எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து நிற்கிறாரு. டேவிடோட ஆளுங்களும் அங்கே வந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் மேயர் பையன் கிட்ட சண்டை போட்டது ஹீரோன்னு கண்டுபிடிக்க உடனே ஹீரோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். பயத்தில் கையில் அந்த பேக் அங்கேயே போட்டுட்டு ஹீரோவும் அண்ணனும் மறுபடியும் அதே காரில் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடியாள் இந்த விஷயத்தை டேவிட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஹீரோவை கொலை பண்ணிட்டு காரை தாங்கிட்ட வந்து கொடுக்க சொல்கிறான். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அப்பா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, பணம் கட்டாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்கங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் அண்ணனும் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விடுறாங்க. போகிற வழியில் செக் போஸ்ட் வருது. அங்கேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வண்டி டேவிடோடதுன்னு தெரிஞ்சதும் காரை செக் பண்ணாமே அனுப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை டேவிட்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சிடறாரு. ஸோ ஹீரோ கார் எடுத்துட்டு சிட்டிக்குள்ளே தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் டேவிடு அடியாளுங்களுக்கு அலர்ட் பண்ணிடுறான். மறுபடியும் ஹீரோ தைரியமாக சிட்டிக்குள்ளே வராருனா கண்டிப்பாக யாரையும் பார்க்க தான் வராருன்னு புரிஞ்சுக்கிட்ட டேவிடு அந்த பப் கேங்குக்கு கால் பண்ணி ஹீரோவை பற்றி விசாரிக்க சொல்கிறான். ஹீரோ பற்றி தெரிஞ்ச ஆள்னா இந்த ஊரில் ஷேகர் தானே. இதே நேரம் எஸ்ஐயும் ஷேகரை தேடி வராரு. ஹீரோ இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்க ஹீரோவை நேற்று காலையில் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கலேன்னு ஷேகர் சொல்கிறாரு. சரி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ போயிடுறாரு. போலீஸ் போன உடனே ஷேகர் ஹீரோக்கு கால் பண்ணி எஸ்ஐ வந்த விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. டேவிடு மேயர் பையனை கொலை பண்ணிட்டு காரில் வச்சிருக்க விஷயம் வரைக்கும் சொல்லிடுறாரு. மேயர் ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் மேயர் பையன் இறந்ததே தெரியாது. அதனால ஹீரோ தான் மேயர் பையனை கடத்தி வச்சிருக்கான்னு நினச்சி ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் டேவிடோட ஆளுங்க ஹீரோவை கொலை பண்ணிட்டு காரை காப்பாற்றணும்னு தேடிட்டு இருக்காங்கல்ல, அதனால அவங்களும் ஷேகரை தேடி வந்துடுறாங்க. ஷேகரை அடித்து விசாரிச்சதுல ஹீரோ சிட்டியில் இருக்கிறதும் ஹீரோ அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதும் டேவிட்க்கு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு டேவிடோட காரை பார்க் பண்ணுறாரு. இப்போ அடுத்து அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால் ஹீரோ தன்னோட கையை தானே காயப்படுத்திட்டு அப்பா அட்மிட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு அது மூலமாக அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் ஹீரோ வரதுக்கு முன்னாடியே ஹீரோயின் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் கட்டிட்டாங்க போல். ஹீரோவோட அப்பாவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஹீரோயின் ஏன் டேவிடை பார்க்க அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனாங்கங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. ஹீரோ அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தப்ப ஹீரோயினும் தான் பங்குக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிருக்காங்க. அதனால் அவங்க வேலை பார்க்குற பார்லர் ஓனர் லேடி கிட்ட பணம் கேட்டிருக்காங்க. அந்த லேடி டேவிடுக்கு பழக்கம் போல. ஸோ ஹீரோயினுக்கு பணம் வேணும்னா அவங்க சொல்கிற ஹோட்டலுக்கு டேவிட் கூட போகணுன்னு அந்த லேடி சொல்ல ஹீரோயின் வேறு வழி தெரியாமல் ஹீரோக்கு எப்படியாச்சும் பணம் கிடைக்கணுமேனு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துந்துருக்காங்க. அப்படி அன்றைக்கி டேவிட் கூட ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் டேவிட்க்கு ஹோம் மினிஸ்டர் கால் பண்ணி அவங்க போட்ட பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் டேவிட் மேயர் பையனை, அதாவது தான் சொந்த அண்ணன் பையனையும் போட்டு தள்ளின விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் மேயர் பையன் கூட ஹீரோ பிரச்சனை பண்ணது தெரிய வரவும் இந்த கொலையில் ஹீரோவும் மாட்ட வைக்க போகிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. இந்த மொத்த கான்வர்சேஷனையும் ஹீரோயின் ஒட்டு கேட்டிருக்காங்க. டேவிடு மினிஸ்டர் கூட போட்ட டீலில் 5 கோடி பணம் தரதா ஹோம் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவாலா பணம். அந்த பணத்தை எடுக்க ஒரு 2000 ரூபாய் நோட்டில் இருக்கிற நம்பரை டிரான்சாக்ஷன் கூட யூஸ் பண்ணுறாங்க. அந்த நோட்டை மினிஸ்டர் கிட்ட போய் சேர்த்துட்டா போதும், அதை வச்சு அவர் அந்த 5000 கோடியை வாங்கிப்பாரு. அந்த 2000 ரூபாய் நோட்டு டேவிட் ஓட்டிட்டு வந்த காரோட டேஷ்போர்டில் இருக்கிறதாவும் அந்த நோட்டை எடுத்துட்டு நாளைக்கே அவர் அடியால் டெல்லிக்கு போக சொன்ன விஷயத்தையும் ஹீரோயின் கேட்டிருக்காங்க. இதை ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த நேரத்தில் தான் ஹீரோவும் அண்ணனும் காரை தேடியிருக்காங்க. அதனால தான் டேவிட் விடாமல் அந்த கார் வேணும்னு ஹீரோவை சேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த காரு டேவிடுக்கு எவ்வளோ முக்கியம்னு இப்போ ஹீரோக்கு புரியவும் காரு நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்னு மாலில் இருக்கிற கார் எடுத்துகிட்டு வரேன்னு கிளம்புறாரு. அப்போ அண்ணன் வந்துட்டு ஃபஸ்ட்டு உனக்கு கையை சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நர்ஸை கூப்பிட போகிறாரு. அண்ணன் டேவிடோட ஆளுங்க அண்ணனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோவை கால் பண்ணி மிரட்டுறாங்க. ஹீரோக்கு தான் கார் பற்றின உண்மை தெரிஞ்சிச்சுல, ஸோ பயப்படாமல் பேசுகிறாரு. அவங்க இருக்கிற இடத்த கேட்க அடியாளுங்களும் வேறு வழி இல்லாமல் இடத்த சொல்கிறாங்க. நானே கார் எடுத்துகிட்டு அங்கே வரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அண்ணனை காப்பாற்றணும்னு ஹீரோ கார் இல்லாமல் தான் போகிறாரு. அங்கே அண்ணனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க.
ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தை டேவிட்க்கு அடியால் இன்ஃபார்ம் பண்ணுறான். கார் இன்னும் கிடைக்காதனால டேவிட் ஒரு பிளானை போடுறான். மேயர்கிட்ட ஹீரோ தான் அவரோட பையன்கிட்ட பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோட ஃபோட்டோ இப்போ மேயருக்கு கிடைக்கவும் அவர் ஹீரோவை பிடிக்க ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறாரு. நியூஸில் ஹீரோவோட ஃபோட்டோவை போட்டு ஹீரோவும் அண்ணனும் ட்ரக் டீலிங்ஸில் இருக்கதாகவும் இவங்களை எங்கே பார்த்தாலும் மக்களை தகவல் கொடுக்க சொல்லி ஃபேக்காக கொடுத்துட்றாங்க. இந்த நியூஸை ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹீரோவை அலர்ட் பண்ண ஹீரோவும் அண்ணனும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதே நேரம் டேவிட் அப்பா அட்மிட் ஆகிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே டேவிட்க்கு புரியுது கண்டிப்பாக ஹீரோயின் மூலமாக தன்னோட எல்லா பிளானுமே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும்னு. அப்பா ஆப்ரேஷனுக்காக தான் ஹீரோ இவ்வளவும் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி அவர் சொல்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆக சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பா ஆப்ரேஷனுக்கு தானே பணம் கட்டுறதாகவும் சொல்கிறாரு. ஹீரோ அப்படி சரண்டர் ஆகலைன்னா 1 hourல ஆப்ரேஷன் பண்ணாமலே உங்கள் அப்பா இறந்துருவார், இல்லைன்னா நானே அவரை கொன்றுவேன்னு சொல்லி டேவிட் மிரட்டுறான். இப்போ ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. அப்பாவை எப்படியும் டேவிட் கொன்றுவான்னு சொல்லி கவலைப்பட்டு அழுகிறாரு. அதுக்கு ஆறுதல் சொல்ல வர ஹீரோவையும் திட்டி விட்டுறாரு. உன் சொந்த அப்பாவாக இருந்தால் நீ அப்படி அவருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண வச்சு இந்த காசில் போய் பெட்டிங் விளாண்டுருப்பியான்னு திட்டுறாரு. இதை கேட்டதும் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்து அண்ணனை திட்டி ஹீரோ பற்றின உண்மையை சொல்கிறாரு. அதாவது ஹீரோக்கு அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு 20 லட்சம் ஆகும். அதுக்கு பதிலாக ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை போட்டால் 90% ஆப்ரேஷன் பண்ணாமே தடுத்துடலாம். அந்த ஒரு இன்ஜெக்ஷனோட ரேட்டு மட்டும் 2 லட்சம் போல். இது மாதிரி 5 இன்ஜெக்ஷன் போடணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து தன்னோட காம்படிட்டர் பிளேயரை மீட் பண்ணி அவர்கிட்ட 10 லட்சத்தை வாங்கிட்டு செலெக்ஷனை விட்டு கொடுத்து அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாரு. இதனால தான் ஹீரோ நேஷ்னல்ஸில் செலக்ட் ஆக முடியாமல் போயிருக்கோம். இந்த உண்மையை ஃப்ரெண்டு சொல்லவும் அண்ணன் வருத்தப்பட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோ டேவிட் சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறாரு. இதனால தான் ஹீரோ இப்போ இந்த ஸ்டேஷனில் கதை சொல்கிறாரு. இதோட ஹீரோ சொல்ல ஆரம்பித்த மெயின் ஃப்ளாஷ்பேக்கு முடியுது. இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. சரண்டர் ஆகிருக்கிற ஹீரோவை கமிஷனர் வந்து விசாரிக்கிறாரு. எவ்வளோ கேட்டும் ஹீரோ வாயவே திறக்கல. அப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது. ஒரு காரை போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னு அதில் மேயர் பையனோட டெட் பாடி கிடச்சிருக்குன்னு தகவல் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் மேயர் பையனோட பாடியை மேயர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. தன் பையன் சாவுக்கு ஹீரோ தான் காரணம்னு நினச்சி மேயர் கமிஷனர் கிட்ட சொல்லி ஹீரோவை தன்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. இதே நேரம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் டேவிட்க்கு கால் பண்ணுறாரு. ஹீரோ சரண்டரான ஸ்டேஷனில் தான் அந்த கார் இருக்குன்னு சொல்ல டேவிட் அதில் இருக்கிற 2000 ரூபாய் நோட்டை மட்டும் இன்ஸ்பெக்டரை எடுத்து கொடுக்க சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக அந்த நோட்டை மட்டும் காணும். இப்போ தான் காட்டுறாங்க ஹீரோ அந்த 2000 ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தான் காரை ஒப்படைக்கவே செஞ்சுருக்காரு. நோட்டு இல்லைன்னு தெரியவும் டேவிட்க்கு கடுப்பாகுது. டேவிடோட ஆக்சுவல் பிளான் என்னன்னா ஹீரோ மேலே கொலைப்பழியை போட்டுட்டா மேயர் கண்டிப்பாக ஹீரோவை கொல்லாமல் விட மாட்டார். ஆனால் டேவிடோட கைக்கு இன்னும் 2000 ரூபாய் நோட்டு வராதனால மேயர் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து 2000 ரூபாய் நோட்டை வாங்கணுங்கிற டென்ஷனில் இருக்காரு. அடுத்த சீனில் கமிஷனர் ஹீரோவை மேயர் வர சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோவை துப்பாக்கியில் குறி வச்சுட்டு மேயர் நின்றுட்டுருக்காரு. அப்போ டேவிட் அங்கே வந்து மேயரை ஸ்டாப் பண்ணுறாரு. இவனை சுட்டு இப்போ நமக்கு என்ன ஆக போகுது, இவனை போலீஸ் பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாரு. இதை டேவிட் சொல்லவும் கமிஷனர் மேயர்னு எல்லாரும் டேவிட் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இனியே எல்லாரும் இப்படி பார்க்குறீங்கன்னு டேவிட் கேட்க இப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. டேவிட் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஹீரோவை மேயர் அடித்து விசாரிச்சுருந்துருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் கால் பண்ணி அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு டேவிட் சொன்ன மாதிரியே பணம் கட்டிட்டாரு, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஹீரோ மேயர்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பெட்டு கட்டின விஷயம், அதை டேவிட் கொடுக்காம ஏமாத்தினது, அந்த கோவத்தில் டேவிடோட காரை திருடினதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த காருக்காக தான் எங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு டேவிட் பணம் கட்டினாருங்கிறதையும் சொல்லிட்டு உங்கள் மேலேயும் உங்கள் பையன் மேலேயும் யாராச்சும் கையை வச்சா டேவிட் என்ன பண்ணுவார்னு ஹீரோ கேட்க கொன்னே போட்டுருவார்னு மேயர் சொல்கிறான். அப்போ நான் உங்கள் பையனை கொலை பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு இங்கே ஏன் உங்கள் தம்பி இன்னும் வராமல் இருக்காருன்னு கேட்டு மடக்கிறாரு. இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் தம்பி டேவிட் இங்கே வருவார், உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றுவார்னு சொல்லியிருக்காரு. இதுதான் டேவிட் வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர் சொன்ன மாதிரியே டேவிட் வந்து நிற்க இப்போ தான் மேயருக்கு விஷயம் புரியுது. உடனே டேவிட் கோவப்பட்டு மேயரை கத்துறான். மேயருக்கு அடுத்து அவரோட பையனுக்கே பதவியை கொடுக்க பார்த்தது பிடிக்கலன்னு சொல்லி மேயரை சுட வராரு டேவிட். அப்போ ஹீரோ தடுத்து நிறுத்தி மேயரை காப்பாற்றிடுறாரு. ஆனால் மேயர் தான் சொந்த தம்பி டேவிடை அவரே கொலை பண்ணிடுறாரு. கடைசியாக ஹீரோ மேயர்கிட்ட டேவிடையே என்ன காப்பாற்ற வந்தான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேட்க என் பையனே என்னை விட்டுட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் இது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கிளைமேக்ஸில் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த 2000 ரூபாய் நோட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஹீரோவை பார்த்து கேட்க அதை பார்த்து ஹீரோ சிரிக்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.